ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேமியா வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே 300 கிராம் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் கையில் உடச்சி விட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகி வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆற வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்க வைங்க. அது பாதி பங்கு வர அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கேஸை சிம்லே வச்சு கிளறிக்கோங்க, இல்லைனா கட்டி பட்டுடும். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. சேமியாவில் பாயசம் தான் செய்வோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது நம்மளுடைய ஸ்வீட் இன்னும் ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே இது பால்கோவா டேஸ்ட் இருக்குங்க. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். சேமியாவை ஃபஸ்ட்டு அடியில் வச்சிடலாம். நம்ம எடுத்த சேமியாவில் 3/4 பங்கு வச்சுக்கோங்க. நான் இதை ஃபஸ்ட்டு லேயராக வச்சுருக்கேன். வச்சுட்டு ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அது அப்போ தான் செட் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. மேலே சேமியாவை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு நட்ஸ் போட்டு இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். பசங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.